ஹாய், மாலை வணக்கம். சென்னையில் மழை பெய்யுது. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சரி, இரும்பல் சரியாக இருக்கனால இனிப்பு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த மாதிரி போண்டா செய்யணும்னா சரி கொஞ்சம் கடல மாவு இல்லாத கம்மியாக நல்லா செஞ்சு கொடுங்கக்காண்ணா. சரி, எங்கள் நாத்தனாருடைய மருமக வந்திருக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு தங்கச்சி மருமக வந்திருக்காங்க. சேலம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க பாருங்கள், கோதுமை மாவில் சூப்பராக வெறும் அந்த கடல மாவு சேர்த்தாதே செய்யலாம். சரி, அவங்க வந்திருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கடல மாவு சேர்த்தாது அரிசி மாவு போட்டு செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். கோதுமை மாவு 1 கப்பு, பச்சரிசி 1/4 கப்பு, இந்த கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி மாவு, கடல மாவு ஒரு 1/2 கப்பு, எல்லாம் 1/2 கப்பு 1/4 கப்பு தான். நம்ம சோடா மாவு கொஞ்சம், நீங்கள் அரிசி மாவு போட்டிங்கன்னா சோடா மாவே போட தேவையில்லை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன் கடல மாவுக்கு பதிலாக நம்ம டிஃபன் மாவு, இட்லி தோசை மாவு இருந்தால் ஒரு 2 கரண்டி போட்டு செஞ்சிங்கன்னா இந்த தோசை சோடா மாவே போட தேவையில்லை. அப்படியே பஞ்சு மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்குது, அதனால் போடல. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டிருப்பேன். கடலை மாவு இல்லாதையே போன முறை வீடியோவில் அப்படி தான் போட்டேன். கடலை மாவு இல்லாத வெறும் கோதுமை மாவுலே செஞ்சேன். செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாம் கலந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையானது இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு 1 கில்லு இஞ்சி, ஒரு 3 பூண்டு வச்சு நல்லா நுணுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், பச்சை மிளகா 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா கட் பண்ணிட்டேன். கண்ணுக்கு தெரியாது பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அளவெல்லாம் வேண்டாம். ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும், கடல மாவு ஒரு மாதிரி இருக்கும், கோதுமை மாவு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அளவெல்லாம் கிடையாது. நம்ம போண்டா சுடுற பதத்துக்கு மாவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலங்க. இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவும் போட்டிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பராக மழைக்கு தகுந்த போண்டா நல்லா காரம் சாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். கட்டாயம் எல்லாம் ஊருக்கு போயிருங்க. அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் இப்போ இருந்தே ஆரம்பித்தாலும் பொங்கல் கரெக்டாக இருக்கும். பொங்கலுக்கு வில்லேஜ் வீட்டுக்கு வேறு போய் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால் இப்போ இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், கட்டாயம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் மட்டும் போடாது விட்டுறாதீங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு, ரொம்ப குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு கட்டாயம் பெருங்காயம் போடுங்க. சால்ட்டு பாருங்கள், இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இதுலேயே முருங்கைக்கீரை பொடியாக கட் பண்ணி போட்டு அது மழை இல்லாத இருக்கணும். மழை டைமில் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகுது. குழந்தைங்களுக்கெல்லாம் ஜீரணம் ஆகுது, வயசானவங்களுக்கு ஜீரணம் ஆகாது. அதனால் ஆனால் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கொத்தமல்லி தழைக்கு பதிலாக அது நல்லா சத்து ஹெல்த்தியானது. எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிட்டு பாருங்க. நல்லா மாவு கலக்கணும், எண்ணெய் காயட்டும். இது மாதிரி கரெக்டாக கலந்துக்கோங்க. நான் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். எண்ணெய் காஞ்சிச்ச பார்க்கலாம். தண்ணி யாரும் பாரு, எண்ணெய் காஞ்சி அப்படி சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. அப்படியே போடக்குள்ளே நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். கரெக்டாக மாவு கரெக்டாக பணிஞ்சு கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்க. அப்படியே செட்டாக எழுதிருப்பாரு. இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே எடுங்க. அப்படியே குட்டி குட்டியாக போடுறேன். சொல்லையாக இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. குட்டி குட்டியாக போடுற பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக.
அப்படி புசு 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 புசுன்னு இருக்குது. நான் குட்டி குட்டியாக போடுறேன். எல்லாமே சூடாக இருக்குள்ள தான் இருக்கிறாங்க பாருங்க. உள்ளே பாருங்கள் அப்படியே புசு 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 புசுன்னு இருக்குது. இப்போ நம்ம கடலை மாவில் போட்டால் உள்ள மாவு இருக்குல்ல, இதில் பாருங்கள் உள்ள மாவே இல்லை. அப்படியே புசு ஆவி போகுது தெரியுதுங்களா, கொதிக்குது. அப்படியே உள்ள மாவே இல்லை பாருங்கள், எவ்வளோ கேப்பு. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. கை கழுவுன தண்ணி எண்ணெயே இருக்குது பாருங்கள். அப்படியே வர வர வரன்னு இருக்குது போண்டா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாவு வந்து கோதுமை மாவு வந்து உடம்புக்கு நல்லது. நீங்கள் கடல மாவே கலக்காதீங்க. கடல மாவுக்கு பதிலாக அரிசி டிஃபன் மாவு இருந்தால் ஒரு கரண்டியோ 2 கரண்டியோ போட்டுக்கோங்க. கடல மாவு கலக்கா செய்யுங்க, இதை விட சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்ட். பாரு ஒரு என்ன சாப்பிட்டா இருக்கு பாருங்க. சாப்பிட்டா அதுக்கு தான் அந்த பச்சரிசி அப்படியே மொறு 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 மொறுன்னு வாயில் வச்சா செம்ம சூப்பராக தான். இதே மாதிரி சிம்பிளாக 10 நிமிஷம் போண்டா ரெடி. எல்லாம் மழை பெய்யுது. நல்லா காரம் சரமாக போட்ட பாருங்க. நல்லா பச்சை மிளகா, இஞ்சி. இது வந்து கொஞ்சம் கடல மாவு கலக்கிறதுனால கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இது நேரத்தில் அதனால் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு செஞ்சு சாப்பிட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக இஞ்சி பூண்டு போடணும், நிறைய போடக்கூடாது. சூப்பராக பாண்டா ரெடி. ஒவ்வொரு கப்பு தான் போடுறோம் பாருங்க, எவ்வளோ ஆகுதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு கப்பு கோதுமை மாவில் எவ்வளோ ஆயிருக்கு, ஒரு தட்டு நிறைய ஆயிருக்குது. ஒரு கப்பு பாருங்க. இது ஒரு கப்பு கோதுமை மாவு. இந்த கப்பில் 3/4 கப்பு பச்சரிசி. இந்த கப்பில் 1/2 கப்பு கடல மாவு. இவ்வளோ தாங்க போட்டேன், வேறு எதுவும் போடல. கொத்தமல்லி தலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா, இட்லி சோடா மாவு ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவை கேட்டது. உப்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு தட்டு நிறைய வந்துருக்கு பாருங்கள். இங்கே வேறு இருக்குது. இவ்வளோ போட்டதில் இவ்வளோ. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பராக கோதுமை போண்டா ரெடி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடல மாவு போடுங்க, விருப்பம் இல்லைன்னா கடல மாவு போடாத. நம்ம டிஃபன் மாவு இருந்ததுன்னா ஒரே ஒரு கரண்டி 2 கரண்டி இந்த அளவுக்கு ஒரு 2 கரண்டி மாவு போட்டு கலக்கி செஞ்சு பாருங்க. சோடா மாவே போட தேவையில்லை. அப்படியே இன்னும் நல்லா அப்படியே செண்டாக வருது.